தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் படு ஃபேமஸாக வலம் வந்தவர் தான் நடிகை அனுஷ்கா. அழகு மட்டுமின்றி திறமையும் கொண்டிருந்த அவர் சில வருடங்கள் கோலிவுட்டையும் டோலிவுட்டையும் சேர்த்து ரூல் செய்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்தன. இப்பொழுது மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கும் சூழலில் அவர் கொடுத்திருக்கும் பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. யோகா டீச்சரான அனுஷ்கா நாகார்ஜுனா நடித்த சூப்பர் என்ற படத்தில் அறிமுகமானார். கிளாமர், திறமை, அழகு என அனைத்தும் பொருந்திய நடிகையாக அந்த படத்தில் வலம் வந்த அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைத்தன. அப்படி அவர் நடித்த படங்களில் அருந்ததி படம் மெகா ஹிட் ஆனது. பேய்கதை சேனலில் உருவாகியிருந்த அந்த படத்தில் அனுஷ்காவின் நடிப்பை பார்த்த பலரும் வாயடைத்து போனார்கள். சூழல் இப்படி இருக்க சுந்தர் சி இயக்கத்தில் 2 படத்தில் தமிழில் அறிமுகமானார். படம் சுமாரான வரவேற்பை பெற்றாலும் அனுஷ்காவின் அலை கோலிவுட்டிலும் அடிக்க ஆரம்பித்தது. அதன்படி வேட்டைக்காரன், சிங்கம், 2ஆம் உலகம், லிங்கா, என்ன எறிந்தால் என பல படங்களில் நடித்தார். முக்கியமாக பாகுபலி திரைப்படம் அவரை இந்திய அளவில் கொண்டு சேர்த்தது. பாகுபலியின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு அனுஷ்காவின் கெரியர் மேற்கொண்டு உச்சத்தில் இருந்தது. இந்த நிலையில் தனது திரையுலக அனுபவங்கள் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு பேசிய அனுஷ்கா, தைரியம் என்பது நீங்கள் எடுக்கும் சோதனை முயற்சிகளில் தான் கிடைக்கும். என்னுடைய கெரியர்ல நல்வாய்ப்புக்காக அது போன்ற கதைகளில் நடித்திருக்கிறேன். அருந்ததி படத்துக்கு பிறகு நான் ஒரு விலை மாதுவாக வானம் படத்தில் நடித்தேன். உடனே பலரும் அருந்ததி மாதிரியான படத்தில் நடித்துவிட்டு இப்படிப்பட்ட ரோலில் ஏன் நடிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆனால் எனக்கு அந்த கதை மிகவும் பிடித்திருந்தது. அதனால் தான் அந்த படத்தில் நடித்தேன். எனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று இதயபூர்வமாக தோன்றிவிட்டால் அது எனக்குள் லாக் ஆகிவிடும். அதில் கிடைப்பது லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பேன். மேலும் இன்று இடுப்பழகி படத்தில் நடிப்பது ரிஸ்க் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கதையும் எனக்கு பிடித்திருந்தது. எனவே நடித்தேன். நமக்கு பிடித்த கதைகளில் நடிக்காமல் போனால் திரைத்துறையில் எதற்காக இருக்க வேண்டும் என்று அவர் வெளிப்படையாக கூறியுள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.